ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வராபிஎம் வாய்ஸ் ஓவர். நாம் பார்த்துட்டு இருக்க சீரீஸ் நானோ மிஷன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம சின்ன ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிட்டு வந்துடலாம். அந்த இரவுக்கு முன்னாடி பாய்சன் கிளானை காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜாங்சம் அந்த இடத்துல படுத்திருக்கான் ஸ்ட்ரெச்சரில். என் நெஃப்யூ ஜாங்சம்க்கு என்னாச்சு அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. உடனே உடனே சீஃப் டென் கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர் நடுங்கிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. இவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஜாங்சமுடைய அங்கிள் தான், பேக் மூன் வாங். இவர் நம்ம சீஃப் டென்னோட ரெண்டாவது பையன். ஒரு தாத்தா அந்த இடத்துல கசக்கிறார் பேப்பரை பார்த்துட்டு. அகாடமிலேருந்து லெட்டர் வந்துருக்கு போல இருக்கு. ச்சே, இப்படியே நடக்கணும் அப்படின்னு டென்ஷன் ஆகிறார் அந்த இடத்துல. சீஃப் டென், என்னால் இதெல்லாம் சும்மா விட முடியாது. அந்த பையன் டிமானிக் அகாடமியை விட்டு வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு டென்ஷன் ஆகிறாங்க அந்த இடத்துல. இல்லை, பேசாமல் அசாசின் நாக்சியஸ் கிளான்லேருந்து ஒரு அசாசின் அசைன் பண்ணுவோம், அவனை வச்சு சைலண்ட்டாக அந்த வேலையை முடிச்சு விட்டுலாமா? இல்லை பேசாமல் அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம ஏன் லஞ்சம் கொடுத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. இல்லை பேசாமல் அங்கே இருக்க குக் இருக்காங்களே அவங்ககிட்ட சொல்லி ஃபுட்டில் பாய்சன் கலந்துருவோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாரும் டென்ஷனில் கத்திட்டு இருக்காங்க. ஏய் டேய், என்னடா மொக்க ஐடியாவை கொடுத்துட்ருக்கீங்க? 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாய்சன் கிளானுக்கு என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டீங்களா? பாய்சன் கிளான் லேடி ஹவாவுடைய சாவுனால் பெருசாக பாதிக்கப்பட்டுச்சு. என்ன அதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறீங்களா? நம்ம ரெப்யூட்டேஷன் மோசமாக்கிட்டே இருக்குது, பாய்சன் கிளான் எல்லாரும் கேவலமாக பார்க்குறாங்க அப்படின்னு ஜாங்சமுடைய அங்கிள் அந்த இடத்துல கத்துறாரு. முட்டாள்தனமாக பண்ணிகிட்டு இருக்காத. நம்ம பாய்சன் கிளான் அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா சவுண்டு கிளான் எல்லாம் நம்மளை அட்டாக் பண்ண வந்திருப்பாங்கல்ல, புரிஞ்சுக்கோ சுச்சுவேஷனை அப்படின்னு தாத்தா அந்த இடத்துல பேசுகிறாரு. எப்போ எல்லாம் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்மளுடைய டிமானிக் லீடர் இந்த 6 கிளானுடைய பவரை குறைக்கணும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காரு. அதுவும் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டு, டிமானிக் அகாடமியில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கே சம்பவம் பண்ணணும் தெரிஞ்சு உள்ளே போய் இந்த சான்ஸே ஒரு மெயின் ரீசனாக எடுத்துப்பார், நம்மளுடைய பவரை குறைக்க முயற்சி பண்ணுவார். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தாத்தா பேசிகிட்டு இருக்காரு. யாருடா இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பேர் பேக்கோ. இவருக்கு ஒரு பட்ட பேர் இருக்குது, அன்கேனி டிமானிக் பாய்சன் ஸ்டாஃப்னு ஒரு பேர் இருக்குது. இவர் தான் நம்ம பாய்சன் கிளானோட ஹெட்னு வச்சுக்கோங்களேன். இவர் நம்ம கவுன்சில் ஆஃப் எல்டர்னு ஒன்று இருப்பாங்க நம்மளுடைய டிமானிக் கல்கில், அதில் இவர் ஒன் ஆஃப் த ஃபார்மர் எல்டர்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன, அந்த பையன் அகாடமி விட்டு வெளியே அவனா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஜாங்சமுடைய அங்கிள் செம்ம டென்ஷன் ஆகிறாரு அந்த இடத்துல. ஆக்சுவலி அது அப்படி தான் நடந்திருக்கணும், கவலைப்படாத, நான் ஒன்று செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தாத்தா அந்த இடத்தோட கிளம்புறாரு அவரோட ஸ்டாஃபோட. நான் போய் அந்த பிரின்ஸிபலை மீட் பண்ணிட்டு வரேன், அதாவது நம்ம லெஃப்ட் கார்டியன் மீட் பண்ண போகிறாரு. இப்போ ஃப்ளாஷ்பேக் முடியுது. இப்போ அவர் ஹீரோவோட குகைக்குள்ளே வந்து ஹீரோவை டெலிகினசிஸ் பவர் மூலமாக அந்த இடத்துல தொங்க விட்டுருக்காரு. முறைச்சி வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோவை. ஹீரோ நினைக்கிறான், என்னோட 10 ஸ்டார் கீ யூஸ் பண்ணி கூட என்னால் சமாளிக்க முடியலையா, இவரோட ஸ்கில்லாம் என்னோட கற்பனைக்கும் அதிகமாக இருக்கே அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான் அந்த இடத்துல. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இந்த இடத்துல உள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு நல்லது செய்ய மாட்டாங்க அப்படின்றது ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஆனால் நானும் இதுக்கு எதிர்ப்பாக எதுவும் செய்யலை அப்படின்னா நானும் செத்துருவேன்னு சொல்லி ஹீரோ அவனோட ஆமை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுறான். அதாவது அவரோட டெலிகினசிஸ் பவருக்கு பதிலாக ஃபிசிக்கல் பவரை யூஸ் பண்ணி ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுறான். அதாவது தாத்தா ஆச்சரியமாக பார்க்குறாரு, என்னடா இது, என்னோட இன்டர்னல் எனர்ஜியை வெறும் உடல் சக்தியை வச்சு இந்த பையன் மீண்டு வரலான்னு முயற்சி பண்ணுறானா, எந்த அளவுக்கு என்னோட உடல் பவர் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு நம்ம ஹீரோட ஃபிசிக்கல் பவரை பார்த்து. இது சரிப்பட்டு வராது போல இருக்கே அப்படின்னு அவர் கை அசைக்கிறாரு டெலிகினசிஸ் பவர் மூலமாக. ஹீரோ ரொம்ப வேகமாக அவர்கிட்ட வரான். டெலிகினசிஸ் பவர் மூலமாக கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருக்காரு அவர். மாஸ்டர், ஏதோ ஒரு எனர்ஜி உங்கள் உடம்புக்குள்ளே போகுது மாஸ்டர், பர்மிஷன் இல்லாமல் நான் வேணால் டிஃபென்ஸ் மோட் ஆன் பண்ணட்டுமா அப்படின்னு நானும் கேட்குறான். வேணாம் ஸ்டாப் பண்ண இந்த இடத்துல. இந்த ஆள் வந்து என்னை ஏதாவது காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வேணுதே பண்ணியிருக்கான். இந்த ஆள் என்னோட ஓவர்வெல்மிங் பவர்ஃபுல்லாக இருக்கான். இவனுக்கு எதிராக இப்போ ஏதாவது நான் சண்டை போட்டேன் கண்டிப்பாக நான் தான் காயப்படுற ஆளாக இருப்பேன். ஸோ இப்போதைக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அமைதியாக இருந்து இந்த சுச்சுவேஷனில் வெளியே வரத புத்திசாலித்தனம் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். பரவாயில்லையே, என்னை எதிர்த்தானே காயப்படுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு உஷாராக அமைதியாக இருக்க போல இருக்கே, நல்லா யோசிப்ப போல இருக்கு. என்னோட பேரனையும் அட்டாக் பண்ணோட மூஞ்ச பார்க்கலான்னு தான் வந்தேன், பரவாயில்ல நீ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போல இருக்கே அப்படின்னு தாத்தா பேசுகிறாரு. பேரனா ஒரு ஜாங்சம் தான் சொல்கிறாரோ. ஐயோ ஜாங்சம்னா இவர் அந்த அன்கேனி டிமானிக் பாய்சன் ஸ்டாஃப் பேக்கோவா? இவர் அந்த பாய்சன் கிளானோட லீடராச்சு. உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எதுக்காக இந்த வயசானவன் உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு. ஆஹா, என்னை இந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல, இவன் என்னை கொள்ள தான் வந்திருப்பான் அப்படின்றது ஹீரோ புரிஞ்சுக்கிறான். கொஞ்சம் இன்னும் ஃபோர்ஸ் பண்ணால் மட்டும் என் நெக்கே உடச்சிடலாம், இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியும். ஹீரோ அந்த இடத்துல விளிம்பில் இருக்கான், சாவோட விளிம்பில். இப்படியே நான் சாக போகிறேன்னா, என் ரிவெஞ்ச் எடுக்காமல் சாக போகிறேன்னு சொல்லி ஹீரோ டென்ஷன் ஆகிறான் அந்த இடத்துல. பாரு பொடி பையன், 15 வயசு இருக்க மாட்டா அவனுக்கு, சாவோட விளிம்பில் இருக்க, ஆனால் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டியா நீ என்னை பார்த்து? உனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தா தான் சரி வரும் அப்படின்னு ஒரு ஸ்டாஃபை வச்சு ஹீரோ அட்டாக் பண்ணுறாரு. ஃபுல் ஃபோர்ஸில் அட்டாக் பண்ணுறாரு. எனர்ஜி நீங்கள் பார்க்க முடியும். ஹீரோ செவுத்தில் போய் ரொம்ப வேகமாக முட்டுறான், ரத்தம் கக்குறான் வாயில் இருந்தவன். அவர் திரும்பி டெலிகினசிஸ் பவர் வச்சு ஹீரோ ரொம்ப வேகமாக இழுத்து கழுத்தால் பிடிக்கிறாரு. இப்போ ஹீரோ அடிபட்டு வந்தால கண்டிப்பாக அவன் பயந்துருப்பான் சாவறதை நினச்சி. இப்போ தாண்டா அவன் மூஞ்சில் இந்த அரகண்டான லுக்கு போச்சு அப்படின்னு அவன் நினச்சி ஹீரோ மூஞ்சை பார்க்குறாரு. ஆனால் ஹீரோ பயப்படவே இல்லைங்க, திமிரோட தான் இருக்கான். எப்படியாவது நான் தப்பிப்பேன் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு தான் இருக்கான்.
என்னடா நீ இன்னும் என்ன முறைச்சிட்டு இருக்க அப்படின்னு அவன் தாத்தாவே ஆச்சரியப்படுறாரு. எனக்கு தெரியும் ஜாங்சமுடைய டான்டியனையும் அழிச்சிருக்கான் அப்படின்னா நம்ம பாய்சன் கிளானுக்கு எதிராக ரிவெஞ்சோட இருக்கான்னு தான் நினைக்கிறேன். இவனை கொஞ்சம் அடித்து அமைதியாக்கிடலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. இவனை இப்படியே வளர விட்டானா பெரிய பிரச்சனையாக தான் அவனு நினைக்கிறான். இப்போ ஹீரோ சொல்கிறான், என்ன கல்ட்டோட ரூல்ஸையே பிரேக் பண்ணி எனக்கு கொல்ல போறியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஓஹோ, இந்த வயசானவனே நீ மிரட்டுறியா அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. தம்பி உன்னை கொல்றேன்னு வச்சுக்கோ, இங்கேயே உங்கள் உடம்ப ஆசிடை வச்சு கரைச்சிருவேன், ஒருத்தனுக்குமே தெரியாது இங்கே. ஹீரோ சொல்கிறான், உங்கள் எவிடன்ஸ் எல்லாம் நீங்கள் மறைச்சிடலாம் தான், ஆனால் நான் மட்டும் இந்த அகாடமி விட்டு காணா போனோன்னு வச்சுக்கோ, முதல்ல சஸ்பெக்ட் பண்ணுறது பாய்சன் செக்டியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சிரிச்சுக்கிட்டே பேசுகிறான். அந்த நிலைமையில கூட இவனோட மார்ஷியல் ஸ்கில்லு, இவனோட புத்திசாலித்தனம் எல்லாமே இவனோட ஏஜோட ரொம்ப பெருசாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இவன் சாவை பார்த்தும் பயப்பட மாட்டான். இந்த பையன் இப்படியே வளர்ந்துக்கிட்டே போனான்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளாக தான் வருவான். இவனை இந்த வளர விடக்கூடாது, இப்பயே நான் அவனை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. இந்த டீமானிக் அகாடமி மட்டும் இல்லை, அவனை இப்பயே போட்டு தள்ளியிருப்பேன் நான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. தம்பி நீ கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் இருக்க, என்னோட கிராண்ட் சன்னே நீ சாவடிச்சு திரும்பி உயிரோட போட்டிருக்க அப்படின்னா என்ன பாய்சன் செக்டும் பின்னாடி வருன்ற எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு, வேணுனே தான் பண்ணியிருக்கேன். இன்னும் உனக்கு பிளான் பண்ண தெரியல போல, சின்ன பையனாக தானே இருக்க. எனக்கு தெரியுது உன்னை என்னால் இங்கே கொல்ல முடியாது தான், ஆனால் ஒரு விஷயத்த ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த டீமானிக் அகாடமியை விட்டு நீ காலடி எடுத்து வைக்கிற பற்றியா, அப்போ உன்னை பிடிச்சிட்டு போய் உனக்கு கொடுக்குற பெயின் இருக்குது பற்றியா, உன் கற்பனைக்கும் தாண்டி இருக்கும்டா, உனக்கு அந்த கதற 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 விடுவேன்டா நான் அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா பேசுகிறாரு. உன்னோட உடம்புல இருக்கிற ஒரு போனி உடச்செடுப்பேன், உன் ஸ்கின் அப்படியே உரிச்செடுப்பேன் நான், உன் தோலை உரித்து காட்டில் இருக்கிற விலங்குகளுக்கு போடுவேன், அது மட்டும் இல்லாமல் உன்னை டார்ச்சர் பண்ணுவேன், டான்டியனை டெஸ்ட்ராய் பண்ணுவேன், சாகிற வரைக்கும் ஒன்று விடுவேன், ஆனால் உன்னை சாக விட மாட்டேன், சாகிறதுக்கு நீ என்கிட்ட கெஞ்சணும், அந்தளவுக்கு ஒரு நிலைமைக்கு ஒன்று உள்ளாக்குவேண்டா அப்படின்னு தாத்தா பேசுகிறாரு. என்னடா இவர் என்னை கொல்லணும்னு இவ்வளோ வெறி கொண்டு இருக்காரா அப்படின்னு ஹீரோக்கு புரியுது. அவர் கையை அசைக்கிறாரு, டெலிகனிசிஸ் பவர் யூஸ் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஹீரோட வாய் ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. உன்னை இப்படியே விட்டுட்டு போனால் சரிப்பட்டு வராது தம்பி, உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு அவர் கையில் இருக்கிற ஏதோ ஒரு பீட் எடுக்கிறாரு. எதுக்காக இருந்தாலும் இப்போ டெலிபத்தியில் பேசுகிறான் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். இந்த ஓல்டு மேன் நீ சீக்கிரமாக வந்து பார்க்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு அவர் வாயில் அந்த பீடை தெளிக்கிறாரு. அவர் வாயில் தெளிக்கிறாரு, ஹீரோ வாயை மூடுறான், முழுகிட்டாங்க அந்த மருந்தை. இது ஒன்றும் அந்தளவுக்கு லெதலான பாய்சன்லாம் இல்லை, அதாவது ரொம்ப மோசமான பாய்சன் இல்லை, ஆனால் நான் மட்டும் இதை உனக்கு வாயில் ஊட்டி விட்டுன்ற விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சுது, வெளியே மட்டும் இந்த நியூஸ் பரவச்சு ஒன்று அங்கேயே போட்டு தள்ளுவாண்டா அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஹீரோவோட தாடையை அடித்து ஹீரோ பறக்க விடுறாரு. ஹீரோ போய் செவத்தில் மட்டும் கீழே விடுறான். திரும்பி உன்னை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிருக்க தம்பி அப்படின்னு அந்த தாத்தா பேசிட்டு அந்த இடத்துல கிளம்புறாரு. போல்டர் அந்த இடத்துல திறக்குது. ஹீரோ கடுப்பாக பார்த்துட்டு இருக்காது எல்லாத்தையும். 2 டீச்சர் வந்து அது மூடுறாங்க. வெளியே வந்தாச்சு. அவர் என்ன நமக்குள்ளேயே நம்ம ஒரு டீல் போட்டுக்கிட்டோன்னு நினைக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ உள்ளே போய். அவர் உள்ளே போய் என்ன பண்ணாருன்னு ஓரளவுக்கு நம்ம பிரின்சிபலாக சென்ஸ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். பிரின்சிபல் அவரை பார்க்குறாரு. இங்கே பாரு, நான் சும்மா வார்னிங் கூட சும்மா சின்ன காயம் தான் கொடுத்துருக்கேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, சும்மா வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு வர சொல்கிறியா, என் சொந்த ரத்தத்திலே கை வச்சிருக்கான் அவன், சும்மா விட்டுட்டு அப்படியே வர சொல்கிறியா என்ன, அதான் கொஞ்சம் லைட்டாக கொடுத்துட்டேன் வார்னிங், பெருசாக எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. சரி புரியுது அப்படின்னு பிரின்சிபல் ஓகே சொல்கிறாரு. இந்த ஓல்டு மேனோட விஷயம் நீங்கள் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, என்னோட பேரன் இந்த நிலைமை காக்கனோட மூச்சை நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், இந்த ரெக்வஸ்ட்டை நான் உங்களுக்கு அனுமதிச்சேன், எதுக்காக அப்படின்னா நம்ம ஹீரோவை வந்து நீங்கள் அடுத்த 4 வருஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க பாய்சன் கிளான்லேருந்து யாரும் அப்படின்ற ஒரு காரணத்தை டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்கன்ற ஒரே காரணத்தினால தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம பிரின்சிபல் சொல்கிறாரு. இந்த இடத்துல கூட நம்ம பிரின்சிபல் நம்ம ஹீரோ காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு. தாத்தா சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, திரும்ப அந்த பாய்சன் கிளான்லேருந்து யாருமே அந்த பையன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல பறக்கிறாரு. ஐ மீன் லைக் கிளம்புறாரு. நம்ம பிரின்சிபல் அவரை பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹீரோவை பார்க்குறாரு. ஈயோன், அடுத்த 4 வருஷத்துக்கு தாண்டா என்னால் உன்னை பாதுகாக்க முடியும், இவங்க எல்லாரும் கிட்டேருந்தோம், அதுக்கப்புறம் நீ எதாவது சர்வே ஆகணும், ஈயோன் ஷியோன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேரை சொல்கிறாரு. ஹீரோவுக்கு ஊட்டினா அந்த பாய்சன் என்ன எஃபெக்ட் இருக்கும் அந்த பாய்சனோட இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவால் எப்பயும் போல் மார்ஷல் ஆர்ட் பண்ண முடியுமா, எல்லாத்தையுமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். வீடியோ வெயிட் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.